இந்த ஒரு வீடியோல ஒரு நகரத்து பையனுக்கு ஒரு கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பமே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருது. அம்மா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, நானும் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்றதுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி விட்டு போ அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறா. அந்த பையன் வேலைக்கு போன பிறகு அந்த பொண்ணை மாடர்ன் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அதனால கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து இந்த துணியை நீ போடுமா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி துணியெல்லாம் போட மாட்டேன்னு அவளும் சொல்றா. அதுக்கு நீ இனிமே இப்படிதான் போடணும், போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொன்னது அவளும் மாத்திட்டு வரா. அந்த ட்ரெஸ்ல அவ்வளவு அழகா இருக்கா. மறுநாள் அவ்வளோ அத்தனை டைலர் கிளாஸ் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. போகும்போது ஒரு பையன் இந்த பொண்ணு அழகா இருக்கிறத பார்த்து பின்னாடியே போறா. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்தது அத்தை நான் டெய்லி கிளாஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போறா. ஆனா அவங்க மாமனார் ஜாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கிட்டயும் சொல்றாங்க. ஆமாங்க நான் இந்த பார்த்தேன், என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, இந்த பொண்ணை நம்ம கேட்கணும், என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த பையன் கிட்ட போய் அவங்க மாமியார் இந்த மாதிரி மருமகளை பார்க்காத, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீங்க ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். உடனே அவங்க மாமியார் நீ பண்றதெல்லாம் சரியில்லை, என் புள்ள வெளிநாட்டில் இருக்கா, இந்த மாதிரி கேவலத்தை பண்ணிட்டு தெரியல அப்படின்றதுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவளும் கேட்கறா. அதுக்கு இப்படிலாம் சண்டை போட்டு இருக்கும்போது இடையில அவங்க அண்ணன் வந்துடுற. அண்ணன் வந்தது ஏன் இப்படிலாம் என் தங்கச்சி திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் அவங்களும் சொல்றாங்க. கேட்டுட்டு அந்த பொண்ணையும் செம்மையா அடிச்சுட்டு நீ வாயை மூடிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போகணும், எவ்வளவு அழகா பாத்துக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனும் திட்டுறான். அடுத்து அவங்க மாமியாரும் சரி வீடு அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதுக்கப்புறம் திரும்பி இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்குன்னு அண்ணா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சது, நான் இனிமே ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஒழுங்கா ஹாப்பியா இருக்காங்க.